கோழிய சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவணும் இல்ல கழுவவே கூடாது, இதுல நீங்க எந்த பக்கம்? சாதாரணமா தோன்ற இந்த ஒரு கேள்வி இன்டர்நெட்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு தெரியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம். சொல்லுங்க, சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிக்கனை கழுவுவீங்களா? இந்த ஒரு கேள்விதான் இப்போ சோஷியல் மீடியாவே ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கு. டீம் கழுவணும் வர்சஸ் டீம் கழுவக்கூடாது. நீங்க எந்த டீம்ல இருக்கீங்க? ஜமைக்காவை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் ஷெஃப் ஏப்ரல் ஜாக்சன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். இந்த விஷயம் ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு எனக்கு தெரியும், அதனாலேயே நான் வேணும்னே என் ஷோல சிக்கன் கழுவுற மாதிரி சீன் வைப்பேன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா இந்த விவாதம் எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு? இதுவே ஒரு நல்ல உதாரணம். இந்த மொத்த விவாதத்தோட ஆணி வேற இதுதான். ஒரு பக்கம் சயின்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம பாரம்பரியம். அதாவது அறிவியல் சொல்ற பாதுகாப்புக்கும் நம்ம பாட்டி காலத்துல இருந்து நாம ஃபாலோ பண்ணிட்டு வர்ற பழக்கத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய கிச்சன் சண்டை இது. இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் சொல்றத. உலக சுகாதார அமைப்புகள் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு பச்சை கோழியை கழுவாதீங்க, அதுல இருக்கிற கத்தர்னாக் பாக்டீரியாக்கள் உங்க கிச்சன் முழுக்க பரவிடும் சொல்றாங்க. ஆனா நம்மளோட கலாச்சாரத்துல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? கோழியை நல்லா கழுவுனாதான் அது சுத்தமாகும், அப்போதான் அது சமைக்கவே தகுதியானதுன்னு நம்ம நம்புறோம். சரி, நம்ம பாரம்பரியம் நம்ம நம்பிக்கை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சயின்ஸ் பக்கம் வருவோம். கோழிய கழுவுறதால நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கிச்சனுக்குள்ள என்ன ஒரு பெரிய ஆபத்து ஒழிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன பரிசோதனை மூலமா பார்க்கலாமா? முதல்ல இந்த ரெண்டு வில்லன்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கேம்பிலோபாக்டர், சால்மனெல்லா. பேர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இவங்க ரெண்டு பேரும் தான் பச்சை கோழியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற மெயின் வில்லன்கள். இவங்களால வர்ற ஃபுட் பாய்சனிங் ரொம்பவே மோசமானது. இந்த ஆபத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு ஒரு ப்ரொஃபசர் ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, பாக்டீரியா மாதிரியே ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு கெமிக்கலை எடுத்தார். அது யூவி லைட் அடிச்சா மட்டும் பளபளன்னு தெரியும். அந்த கெமிக்கலை ஒரு பச்சை கோழி மேல தடவிட்டு அது சும்மா ஒரு 10 செகண்டுக்கு தண்ணியில கழுவுனார். அப்புறம் ரூம்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த யூவி லைட்டை ஆன் பண்ணாரு பாருங்க. அப்போதான் உண்மையான அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. அந்த போலி பாக்டீரியா எங்கெல்லாம் பரவி இருந்தது தெரியுமா? சிங்க்கு, கிச்சன் மேடை, அந்த ப்ரொஃபஸரோட கோட்டு, ஏன் ஷூட் பண்ணிட்டு இருந்த கேமரா மேல கூட. எல்லாத்தையும் விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, பக்கத்துல நாம பச்சையா சாப்பிட வச்சிருந்த சாலட் காய்கறிகள், அதாவது லெட்யூஸ், கேரட் மேலயும் அது பரவி இருந்தது. யோசிச்சு பாருங்க, கோழிய கழுவும் போது தெரிக்கிற ஒரே ஒரு சொட்டு தண்ணி, ஜஸ்ட் ஒரு சொட்டுல கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் கேம்பிலோபாக்டர் பாக்டீரியாக்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. 10 ட்ரில்லியன், அது எவ்வளவு பெரிய நம்பர் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையை விட 1000 மடங்கு அதிகம். அப்பா, நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் கோழியை கழுவிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடியே ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அது வெறும் பழக்கம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு ஆழமான கலாச்சார தொடர்பு இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். சமீபத்துல 2024ல ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதுல தென்கிழக்காசிய நாடுகள்ல 196 பேர் கோழிய கழுவுற பழக்கம் உள்ளவங்கன்னு தெரிய வந்திருக்கு. பாருங்க, இது ஏதோ ஒருத்தர் 2 பேர் செய்யற விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய சமூகத்தோட கலாச்சாரத்தோட ஒரு பகுதி. இதுக்கு முன்னாடி நாம பேசினோமே ஷெஃப் ஏப்ரல் ஜாக்சன், அவங்க இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கறாங்க. நாம சிக்கனை கழுவும் போது அந்த தண்ணி கலங்களா அழுக்கா மாறுறது நம்ம கண்ணால பாக்குறோம். அந்த கலங்கலான தண்ணியை பார்க்கும்போது அந்த அழுக்க சாப்பாட்டுல இருந்து நீக்காம எப்படி சாப்பிட முடியும்னு மனசுக்கு தோணும். இது ரொம்ப இயல்பான ஒரு உணர்வு தான் இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நிறைய பேருக்கு கோழிய கழுவுறதுங்கிறது வெறும் சுத்தம் பண்ற வேலை மட்டுமல்ல, அது அவங்களோட அடையாளம், அவங்க வளர்ந்த விதம், அவங்க வீட்டு சாப்பாட்டோட ஒரு முக்கியமான அங்கம், நம்ம அன்பானவங்களுக்கு அக்கறையா சமைச்சு கொடுக்கறதோட ஒரு வெளிப்பாடு அது. இப்போ நம்ம ஒரு குழப்பமான இடத்துல நிக்கிறோம். ஒரு பக்கம் சயின்ஸ் சொல்ற ஆபத்து, இன்னொரு பக்கம் நம்ம மனசு சொல்ற கலாச்சார பழக்கம். இதுக்கு நடுவுல நம்ம என்னதான் பண்றது? வாங்க, உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் இதுக்கு என்ன இறுதி தீர்ப்பு சொல்றாங்கன்னு கேட்டுடுவோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். நான்லாம் சிங்க்ல வச்சு கழுவ மாட்டேன், ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு இல்லனா வினிகர் ஊத்தி தான் கழுவுவேன் நீங்க நினைக்கலாம். ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்படி செஞ்சாலும் தண்ணி தெறிக்கிற ஆபத்து இருக்கதான் செய்யுது. அதை விட முக்கியம், எலுமிச்சையோ வினிகரோ அந்த கோழியில இருக்கிற பல கோடி பாக்டீரியாக்களை அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த ஆபத்தான பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது தண்ணி ஊத்தி கழுவுறதில்ல, அது நல்லா முழுமையா சமைக்கிறது மட்டும்தான். சமையல் தான் அந்த பாக்டீரியாக்களுக்கு ஒரே எதிரி. இப்போ அறிவியல் சொல்ற ஆதாரத்தையும் பார்த்தோம், நம்ம கலாச்சாரம் சொல்ற காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்.
இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க சமையலறை பழக்கத்தை நீங்க மாத்திக்க போறீங்களா இல்ல இப்படியே தொடர போறீங்களா? யோசிச்சு பாருங்க, முடிவு உங்க கையில தான் இருக்கு.